காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் 12,000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறாரு. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி நம்ம குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒருவர் 12,000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறாரு. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் லோன் வாங்குறாரு. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம மொத்தமா 3 மெத்தட் போடலாம். அதாவது ஃபார்முலா இல்லாம நம்ம 3 மெத்தட் போடலாம். ஸோ 3 மெத்தடையும் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ உங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 12,000. அசல் 12,000 சொல்லியிருக்காங்க. இன்ட்டு ஸோ பாருங்க 10% சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம பேஸா 100% வச்சுக்கணும். பேஸா 100ன்னு வச்சுக்கணும். அது கூட கொடுக்குறத அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 + 10% 110%. 110% இன்ட்டு 110%. 2 வருஷம் சொன்னதுனால நம்ம 2 டைம் போட்டணும். ஒருவேளை இதுலயே 3 வருஷம் சொன்னாலும் 3 டைம் போட்டணும். 4 வருஷம் சொன்னாலும் 4 டைம் போட்டணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பெர்சன்டேஜ் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இன்னொரு பெர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 120 இன்ட்டு இங்க 11 × 11 121. 12 இன்ட்டு 121 1452. இங்க ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை பார்த்தோம்னா 14,520 ரூபா. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் செலுத்த வேண்டிய தொகை 14,520 ரூபா. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ உங்க அசல் 12,000. ஸோ அசல் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 12,000 இன்ட்டு வட்டி 10%. அப்போ 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். 0 வச்சு அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ = 1 வகுத்தல் 0. ஸோ இந்த பேஸ் வேல்யூ இந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க. அதை அப்படியே டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர் போட்டுக்கோங்க. 11 வகுத்தல் 10 11 வகுத்தல் 10 2 டைம். 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம், 3 வருஷம் சொன்னா 3 டைம். நெக்ஸ்ட் 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 120 இன்ட்டு 11 11 121. பாருங்க சேம் வேல்யூ தான் வருது. 120 இன்ட்டு 121 14,520. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இது செகண்ட் டைப்பு. அடுத்தது மூணாவது மெத்தடு. ஸோ கொடுத்துருக்க வட்டி மட்டும் எடுங்க. 10%. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10ன்னு இருக்கும். இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகையான ரேஷியோ. ஸோ 10 எடுத்துக்கோங்க. 10 2 ஆட் பண்ணா 10 + 1 11. அப்போ மொத்த தொகையான ரேஷியோ 11. ஸோ பாருங்க இங்க 2 வருஷம் சொன்னதால அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ணா 10 ஸ்கொயர் 100. ஒருவேளை 3 வருஷம் சொன்னா கியூப் பண்ணிக்கணும். 3 வருஷம் சொன்னா கியூப் பண்ணிக்கணும். ஸோ இங்க 11 ஸ்கொயர் 121. ஸோ இங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல இங்க அசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அசலுக்கான ரேஷியோ 100. ஸோ இந்த 100 எத்தனை டைம் பெருக்குன்னா 12,000 வரும்னு பாருங்க. இந்த 100 எத்தனை டைம் பெருக்குன்னா 12,000 வரும் பாருங்க. இன்ட்டு 120 டைம். ஸோ அதே வேல்யூவால இன்ட்டு இங்க என்ன பெருக்கிறோமோ இந்த இடத்துல என்ன பெருக்கிறோமோ அதே வேல்யூல இந்த இடத்துல பெருக்கணும். 121 இன்ட்டு 120 14,520. இல்ல இந்த இடத்துல அசலுக்கு பதிலா மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்களும் சேம் மெத்தட் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இந்த மொத்த தொகையை ரைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேல்யூ எத்தனை டைம் பெருக்கணும், அந்த வேல்யூ வருதுன்னு பார்த்துட்டு அதே வேல்யூ இங்கே பெருக்கணுமா அசலுக்கான அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் இந்த 3 மெத்தட்ல கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணீங்க. இதை தவிர்த்து ஃபார்முலா மெத்தட். ஸோ அந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருங்க.